இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலாக மறக்காம லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 828. நம்ம நேற்று வந்து வீடியோவுக்கு முதல்ல நம்ம ஏ போர்டு எடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8ஆம் நம்பர் தான் நம்ம கிடச்ச ஏ போர்டு நான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் நம்ம வந்து 4ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் 8ஆம் நம்பர் வந்துச்சு. ஆனால் நம்ம ஒரு பிசி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிகிட்டே வர கொஞ்சம் நாளாக. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ஒரு அருமையான ஒரு வினிக்ஸ். ஏ போர்டு இல்லை சி போர்டு தான் எடுத்தால் மெயினாக 8ஆம் நம்பர் வந்து நம்ம ஏ போர்டு தான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். அது 9, 5 எல்லாம் பி போர்டு இல்லை சி போர்டு வந்து பார்த்தா நல்லா மிஸ் ஆகிடுச்சு. நமக்கு தவிர ஏ போர்டு மட்டும் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அருமையான கசிங் இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களை, கேரளான் டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 13 ரூபாய்க்கு 100 ரூபா வெனிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசிக்கு 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வெனிங் கொடுக்குறாங்க. திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000 வெனிங் கொடுக்குறாங்க. பிசி வெனிங் 100 ரூபா. திருடிஜல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 10,000. பிசி வெனிங் 1000. திருடிஜல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 14,000. பிசி வெனிங் 500. சி போர்டு வெனிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 28,000. பிசி வெனிங் 1000. சி போர்டு வெனிங் 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 32,000. பிசி வெனிங் 1000. சி போர்டு வெனிங் 80 ரூபா. 4 டிஜில் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 90,000. 4 டிஜில் 110 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற முதல் 4,80,000. 3 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 10,000. பிசி வெனிங் 1000. சி போர்டு வெனிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. கேரளா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? இதில் டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும், 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும், 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற முதல் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கொஞ்சம் நம்பர் வச்சுங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்லை வச்சு நம்ம ஆல்போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தட்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா வேறு மெத்தட் நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதை நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு மட்டும் நம்ம வந்து எடுக்கலாம். இதில் ஒரு 4 டேஸ் செல்லை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரக்கூடிய நம்பர் தான் கொஞ்சம் மிஸ். நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். கணக்கில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? அதிகமாக ப்ளே பண்ணாங்க, ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகே, நம்ம 640 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன பார்க்கலாம். ஓகே மக்கள், நம்ம வந்து 640 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 267 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் முதலுக்கு 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 3ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 வச்சு எடுக்கல. நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 423. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே மக்கள், நம்ம வந்து 423 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 267 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 6ஆம் நம்பர் தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 423 வச்சு எடுக்கல. நமக்கு 9 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 900 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 900 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 267 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம 900 வச்சு எடுக்கையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுலாம் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 828. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நான் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 828 போட்டு எஸ்ஐஎன் ஆப்ஷன் 267 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 828 வச்சு எடுக்கல. நமக்கு வந்து 2 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மே போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம எடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம 423 வச்சு எடுக்கலாம். 9ஆம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 900 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு, ஏ போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு தான் நமக்கு வந்து 8 அல்லது 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 8, 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு அதில் நம்ம வந்து அடுத்தது இன்னொருக்கான ஆல்போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 640 நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து மீண்டும் எடுக்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 640 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SIN ஆப்ஷன் தான் போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம 99 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 4 அல்லது 9 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம 640 வச்சு அடிக்கிற நமக்கு 4 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 423. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 423 SIN ஆப்ஷன் 99 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 4 நம்பர் எடுப்போம். ஓகேவா? சாரி மேடம், நம்ம வந்து வேறு எதாவது அமுத்திட்டு பட்டன் அமுத்திட்டா நம்ம 423 வச்சு அடிக்கலாம். நம்ம SIN 99 போட்டு நம்ம புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 7 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. நான் வந்து அந்த அம்புக்குறியை மாற்றி அமுத்திட்டேன், அதனால் கொஞ்சம் நம்பர் மாறிடுச்சு. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 423 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 7 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 900 இருக்குது. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 900 SIN ஆப்ஷன் 99 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 8 நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம 900 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 2 அல்லது 8 நம்பர் கிடச்சிருக்கு. 8 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மீண்டும் 8 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 828 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 828 SIN ஆப்ஷன் 99 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 4 நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 828 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 3 அல்லது 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. நேற்றுக்கே நம்ம எதிர்பார்த்தோம், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 2 நம்பர் வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் 2 நம்பருமே எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. இதில் இன்றைக்கி ஸ்ட்ராங்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நம்பரும் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக கொஞ்சம் 8 நம்பர் மீண்டும் ரிப்பீட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8 அல்லது 2 ரெண்டுமே வர மாதிரி இருக்குது. சப்போர்ட் நம்பர் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 3 நம்பர் எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ABCDக்கு 32 23 34 43 82 28 84 48ன்னு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ரூட் மெத்தடில் நான் ஒரு மெத்தட்ஸ் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் போர்டுக்கு 9 அல்லது 7 நம்பர் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து 9 7 எனி ஒரு நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 மெத்தட்ஸ், இன்னும் ஒரு 4-5 மெத்தட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் வேறு ரூட்டில். கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து இதை கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு 9 7 வந்தால் மட்டும் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு மெத்தட்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸு. பார்த்தீங்கன்னா 2 மெத்தடை நம்ம வந்து வீடியோ போட முடியாது. அதுக்கோசரம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். 9 அல்லது 7 நம்பர் உங்கள் கணக்கில் ஆல் போர்டு வந்தால் நீங்கள் 98 89 96 69 78 87 76 67 வந்து இன்னொரு மெத்தட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா மீண்டும் அதில் 8 நம்பர் கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வரும்போது கொடுக்குறேன். டெய்லி சேனலில் வீடியோ பார்த்துட்டே இருங்க. இனி ஏதாவது ஒரு சிங்கிள் போர்டு வந்து மெத்தட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். கிடைச்சா தொடர்ந்து வீடியோ போட்டுறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மக்களை இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 828. ஓகேவா? 828. நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா செந்தில் ரக்ஷனா அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பி போர்டுக்கு 8 நம்பர் கொடுத்துருக்கப்பல, சிங்கிள் போர்டு கொடுத்துருக்கப்பல. ஆனால் கொஞ்சம் போர்டு மாற்றி வச்சுட்டாப்புல. ஒரு அருமையான ஒரு இது கொடுத்துருக்கப்பல. சிங்கிள் நம்பர் கொடுத்தப்பல நான் போர்டு மட்டும் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டாப்புல. ஒரு அருமையான வினிஷ் கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செந்தில் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 8 நம்பர் வந்து ஒரு அருமையான அவர் கொடுத்துருக்காப்புல. சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா புது இன்றைக்கி மொதல் நாள் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல ஒரு போர்டு கசிங்க. அடுத்து ஒரு ABCD கொஞ்சம் 8 மேட்ச் பண்ணி போட்டிருக்காப்புல. நான் கொஞ்சம் 4 நம்பர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சு. அப்படின்னா ஒரு இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்னிங் எடுத்து போகல. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் மெசேஜே பண்ணியிருக்கிறீங்க. பழைய ஆளுங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவிடுங்க, கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கமெண்ட்டை போட்டு விடுங்க மறக்காமல். ஓகேவா?
ஓகே மக்களே, நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கும்போது அந்த மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்க. ஓகேவா?